அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிரைவேட் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா மார்ச் 29 அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட். ஓகேவா? ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் அப்படிங்கிறது யார் தலைமையில் இருக்குன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இதோட ஹெட்டா யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி பிரைவேட் செக்ரட்டரிக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிதி திவாரி அப்படிங்கிற இந்த ஃபீமேல் ஆஃபீஸரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிதி திவாரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அவங்க தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which of the following portal was developed to monitor anti-rabies, anti-snake venom stocks அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா யூஎன்டிபி படி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படி பார்க்குறப்ப இந்தியாவில் ஹை நம்பர் ஆஃப் இந்த ராபிஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்னேக் அந்த பாம்பு கடினால இறந்து போறவங்களும் அதிகமாக இருக்காங்க. சரிங்களா? பாம்பு கடினால இறந்து போறவங்க, ராபிஸ்னால இறந்து போறவங்க அதிகமாகவே இருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லா இந்த ராபிஸ் அண்ட் ஆன்டி ஸ்னேக் வெனாம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கா, அந்த ஸ்டாக்ஸோட அப்டேட் என்னவா இருக்கு, அதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புதுசா ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி போர்ட்டல்ஸ் வந்து நமக்கு 2, 3 இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூவின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். அதாவது பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வேக்சின் போடுறாங்க இல்லையா? ஸோ அதில் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பத்தி இருக்கக்கூடிய போர்ட்டல் தான் யூவின் போர்ட்டல். கோவின் போர்ட்டல் பத்தி நமக்கு தெரியும். COVID-19 அப்போ நம்ம வேக்சின் சர்டிஃபிகேட்லாம் இந்த போர்ட்டல்ல தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ COVID-19 வேக்சின் ரிலேட்டடான ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பத்தி இருந்துச்சு. இப்போ இந்த ஆன்டி ராபிஸ், ஆன்டி ஸ்னேக் வெனாம் அதை பத்தின போர்ட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூவின் அப்படிங்கிற போர்ட்டல். சரிங்களா? ஸோ இந்த போர்ட்டலை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, நித்தி ஆயோக் அண்ட் நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் ஹஸ் டெவலப்ட் எ போர்ட்டல் ஆன் ஸ்டேட் ஃபைனான்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ நித்தி ஆயோக் யாரோட பார்ட்னர்ஷிப்ல பார்த்தோம்னா இந்த நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் இவங்களோட சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டேட் ஃபைனான்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்ட்டலை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், பிஸ்கல் பேராமீட்டர்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ், பேப்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸ்க்கான டேட்டா வந்து இந்த போர்ட்டல்ல இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1990-91ல இருந்து 2022-23 வரைக்கும் எல்லா டேட்டாவும் காம்ப்ரிஹென்சிவா இதுல இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which article of the constitution allows for a transfer of judge from one high court to another அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு எந்த ஆர்டிகலுக்கு கீழே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 222 சப் கிளாஸ் 1 இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? லாஸ்டா, நேஷனல் மேரிடைம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் மேரிடைம் டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா April 5 தான் நமக்கு நேஷனல் மேரிடைம் டே. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.